ஆளுங்கட்சி போராட்டத்திற்கு அனுமதி அளித்ததை எதிர்த்து வழக்கு தாக்கல் செய்ய பாமகவிற்கு தற்பொழுது அனுமதியானது அளிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணா. இது குறித்தான விவரங்கள். வணக்கம். ஆளுநரை கண்டித்து விதிகளை மீறி போராட்டம் நடத்தும் திமுகவினருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரி மனு தாக்கல் செய்ய பாமகவிற்கு அனுமதி அளித்த சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கு எண்ணிடப்பட்டால் அதுக்கான அனுமதி நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து போராட்டம் நடத்த பாமக அனுமதியானது கோரியிருந்தது. ஆனால் 5 நாட்களுக்கு முன் விண்ணப்பிக்க வேண்டும் என கூறி போராட்டத்திற்கு அனுமதி மறுத்த காவல்துறை அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்ட பாமகவினரை கைதும் செய்தது. காவல்துறையினர் அனுமதி மறுத்ததை எதிர்த்து பாமக தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடானது செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அதை உயர்நீதிமன்றம் ஏற்க மறுத்துவிட்டது. இந்த பின்னணியில் ஆளுநரை கண்டித்து நேற்றைய தினம் போராட்டம் அறிவிக்கக்கூடிய ஆளும் திமுகவிற்கு இன்று போராட்டம் நடத்த காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளதாகவும் எதிர்க்கட்சியினருக்கு அனுமதி மறுக்கப்படுவதாகவும் கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி வேல்முருகன் முன்பாக பாமக தரப்பில் வழக்கறிஞர் பாலு முறையீடு ஒன்றை செய்தார். விதிகளை மீறி போராட்டம் நடத்தும் திமுகவினருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்தார். இதனை கேட்ட நீதிபதி வேல்முருகன் இது சம்பந்தமாக மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதா என்று கேள்வி எழுப்பினார். மனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் அதனை அவசர வழக்காக இன்று பிற்பகலே விசாரணைக்கு எடுக்க வேண்டும் எனவும் வழக்கறிஞர் பாலு தரப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டது. ஆனால் அவசர வழக்காக விசாரிக்க மறுத்த நீதிபதி வேல்முருகன் மனு தாக்கல் செய்து இந்த வழக்கானது எண்ணிடப்படும் பட்சத்தில் நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் கூறி நீதிபதி வேல்முருகன் இந்த வழக்கின் விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார். பிரபாவதி. தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா.